கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த வருஷத்தின் இறுதி நாட்களில் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் துதிக்கவும் தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்பை நாம் இழந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் நினச்சி பாருங்கள். அவர் நடத்தி வந்த வழிகளை நினச்சி பாருங்கள். அவருக்கு ஸ்தோத்திரமும் துதிகளையும் அதிகமாக ஏறடுங்க. இந்த நாட்களெல்லாம் அதிகமாக தேவனை துதிக்கிறதுக்கு பயன்படுத்தினா தேவன் சந்தோஷப்பட்டு புதிய வருடத்தில் நிறைய நன்மைகளை செய்வார். இந்த நேரத்திலையும் கூட நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரன் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரன் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். நம்மளை காத்தார், நம்மளை நடத்தினார், நமக்கு நன்மை செய்தார், ஆபத்துக்கு விலக்கினார். அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் ஏராள நன்மை செஞ்சுருக்கீங்க. மறக்கவே முடியாத அற்புதங்கள், மறக்கவே முடியாத அதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் நடந்துச்சுப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வருஷத்தின் இறுதியில் என் தகப்பனுக்கு நாங்கள் பிள்ளைகளாக வந்து நன்றி சொல்லி மகிமைப்படுத்துகிறோம். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே தியானிக்கும்படியாக யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் இறுதி நாட்களிலே நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுடைய நாமத்தை நீங்கள் துதிப்பீர்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். உங்களை பார்த்து நான் கேட்குறேன், இந்த வருஷம் ஆண்டவர் உங்களை திருப்தியாக நடத்தினாரா? இந்த 2023 சில கஷ்டங்கள், பாடுகள், போராட்டங்கள், பலவிதமான இன்னல்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்த போதிலும் கூட கர்த்தராகிய தேவன் அந்த பாடுகள் மத்தியிலையும் உங்களை என்னையும் அதிசயமாக வழி நடத்தி இருக்கிறார் அல்லவா? பலவிதமான விபத்துக்களும், பலவிதமான இழப்புகளும், பலவிதமான நஷ்டங்களும், பலவிதமான குறைவுகளும் உங்கள் வாழ்க்கையில் வந்தது. ஆனால் ஆண்டவர் நடத்தலையா? எவ்வளோ அழகாக நடத்தினார், அருமையாக நடத்தினார், நித்தமும் நடத்தினார், பத்திரமா தேவன் நம்மளை நடத்தினார். அதற்கு நம்ம நன்றி சொல்லணும். யோசித்து பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும்.
கடந்த நாட்களை சிந்திச்சு பாருங்கள். கஷ்டத்தை மாத்திரம் நினைத்து கொண்டே இருக்காதீங்க. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட வேதனையை மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. அந்த வேதனையின் நடுவில் தெய்வம் உங்களை என்னை நடத்தி வந்த வழிகளை யோசிச்சு பாருங்கள். தண்ணீரையும் தீயையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறாரு. அப்படித்தானே? தண்ணீர் வந்தது, அக்கினி வந்தது, தீ வந்தது. ஆனால் அதையெல்லாம் கடந்து வருவதற்கு தெய்வம் உதவி செய்தார் அல்லவா? அதற்காக இந்த வருஷத்தின் இறுதியில் நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க. ஏசப்பா, நான் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் நான் திரும்பி பார்க்குறேன், என்னை அதிசயமாய் நடத்தினீங்க. உங்களை மட்டும் ஸ்பெஷலாக, உங்களை மட்டும் விசேஷமாக உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். எகிப்து தேசத்திலே ஆண்டவர் உங்களுக்கு காணப்படுவது போல உங்களை அதிசயங்களை காணப்படுவேன்னு சொன்னது போல அதிசயமாய் நடத்தி வந்தார் அல்லவா? ஆச்சரியமாக நடத்தி வந்தார் அல்லவா? குடும்பமாக நன்றி சொல்லுங்கள், தனியாக நன்றி சொல்லுங்கள். அப்படி நன்றி சொல்லும்போது தேவன் சந்தோஷப்பட்டு புதிய வருடத்தில் ஆண்டவர் உங்களுக்கு நிறைய நன்மைகளை தந்து 2024 ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் வருஷமாக மாற்றுவார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருஷத்திலே எங்களை நீங்கள் அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறீங்க. சம்பூரணமாக சாப்பிட உதவி செஞ்சீங்க, சுகபலத்தை தந்தீங்க, கிருபைகளை தந்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தினதற்காக உங்கள் கோடானு கோடி நன்றி. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.